வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டெல்லியில் நடக்கக்கூடிய சிஜேபி போராட்டத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ டிஎம்கே காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் டெல்லி போலீஸ் தடியடி நடத்தியிருக்கு. டெல்லி போலீஸுக்கு ஏன் இப்போ வரைக்கும் சிஎம் விஜய் கண்டனம் தெரிவிக்கலை? சிஜேபி போராட்டத்துக்கும் ஏன் இப்போ வரைக்கும் ஆதரவு தெரிவிக்கலை? அண்ணா ஹசாரே கடந்த காலத்தில் உண்ணாவிரத போராட்டம் இருந்தார்ல, அதுக்கு அந்த போராட்ட களத்துக்கே போய் விஜய் சப்போர்ட் பண்ணார். இங்கே ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருந்தார்ல, ஏன் சிஎம் விஜய் சோனம் வாங்சுக்குடைய உண்ணாவிரதத்துக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி டிஎம்கே காரங்க கேள்வி கேட்குறாங்க. கடந்த டிஎம்கே ஆட்சியில் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக எது நடந்தாலும் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்காமல் கண்மூடித்தனமாக பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்தாங்க டிஎம்கே. இப்போ கண்மூடித்தனமாக டிவிகேவும் பிஜேபி கவர்மெண்ட்டை மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கணும் அப்படின்னு டிஎம்கே எதிர்பார்க்குறாங்க. அப்படி சிஎம் விஜய் இருக்கக்கூடாது. இந்த சிஜேபி போராட்டத்துக்கு பின்னணியில் எவ்வளவு சதிகள் இருக்குது, அவங்களாம் மாணவர்களே கிடையாது அப்படின்னு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சூழலில் சிஎம் விஜய் கண்மூடித்தனமாக டெல்லியில் நடக்கக்கூடிய சிஜேபி போராட்டத்துக்கு அவர் ஆதரவு வழங்கக்கூடாது. மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான ஸ்டாண்டில் நீங்கள் இருந்தாலும் நாட்டுக்கு சப்போர்ட்டான விஷயம் எது, நாட்டை பாதிக்கக்கூடிய விஷயம் எது அப்படிங்கிறத உணர்ந்து ஒவ்வொன்றுக்கும் குரல் கொடுக்கணும். கண்மூடித்தனமாக டிஎம்கே மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், திருச்செந்தூரில் வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய 2வது மாநாடு நடைபெற இருந்துச்சுல, ஜூலை 26 ஃபஸ்ட்டு டேட் சொல்லியிருந்தாங்க. அதை திடீர்னு போஸ்ட்போன் பண்ணாங்க. சுற்றுச்சூழல் மாநாடாக அந்த மாநாடு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நியூஸ் தமிழ் 24x7 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னையில் வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய 2வது மாநாடு நடைபெறும், சென்னையில் நடத்த திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு மாநாடாக இருக்குமா 2வது மாநாடு. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம், 3வது ஆகஸ்ட் 5 தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்டு தாக்கல் செய்யப்பட இருக்குது. ஆகஸ்ட் 5. இது 3. கடைசி என்ன பார்க்க போகிறோன்னா, ரிபப்ளிக் டிவி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில் லெஃப்ட் விங் ப்ரொஃபஸர்ஸ், இடதுசாரி பேராசிரியர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களை கட்டாயப்படுத்தி சிஜேபி போராட்ட களத்துக்கு அனுப்புகிறாங்க. மாணவர்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் போயே ஆகணும் அப்படின்னு லெஃப்ட் விங் ப்ரொஃபஸர்ஸு கட்டாயப்படுத்துகிறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மாணவர்களே சொல்வதாக இப்போ ரிபப்ளிக் டிவி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.